ஏற்பாட்டில் 333வது பக்கம். ஆமென். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய வசனத்துல 2 வசனத்துல வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களாகிய நாம் நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபித்தல் என்கிறதை குறித்து சொல்லுகிறார். அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நாம் எபிரேயர் 11:6வது வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு விஷயத்தை காட்டுது. நம்ம முதல்ல வாசித்த யூதா 20வது வசனம் சொல்லுது, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்துங்கள்னு சொல்லு. இங்க நாம் வாசித்த இந்த எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அதாவது இந்த 2 வசனங்களையும் சற்று நிதானித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியம் விளங்குகிறது. நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதற்கு, அதாவது நான் வாசித்த யூதா 1:20 என்ன சொல்லுது? தேவனிடத்தில், அதாவது உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபியுங்கள். ஆமென். ஜெபம் பண்ணுதல் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுதல் மிகவும் ஒரு அவசியமான காரியமாக அது இருக்கிறது. ஆனால் அந்த ஜெபம் பண்ணுகிறதற்கு அடிப்படை ஆதாரமாய் இருக்கிறது விசுவாசம் உடையவர்களாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை, ஆனால் ஜெபிக்கலாமா என்று கேட்டால் இல்லை. அப்ப இதற்குத்தான் என்ன சொல்லுகிறது? எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் இந்த விசுவாசம் அப்படியே முழுமையாய் இருப்பதில்லை. சில நேரங்களில் சில தளர்ச்சிகள், சில நேரங்களில் நாம் விசுவாசிக்கிற காரியத்திலே ஏதோ ஒரு குழப்பம், அல்லது அந்த விசுவாசத்தை மையப்படுத்தி விடாதபடிக்கு இருக்கின்ற சில விதமான போராட்டங்கள். நான் நம்புறேன், ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. நான் நம்புறேன், ஆனாலும் எனக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்படி சொல்றது இருக்கு இல்லையா? அது என்ன? அவிசுவாசத்தை குறிக்குதுங்க. அற்ப விசுவாசம் என்பது பாதி நம்பி மீதி நம்பாமல் இருத்தல். அவிசுவாசம் என்பது நம்பிக்கையே இல்லாமல் இருத்தல். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அப்போ சில நேரங்களில் நம்புறேன்னு சொல்லுவோம், ஆனா நம்ப மாட்டோம். அது அவிசுவாசம். பாதி ஆண்டவர் சொன்னாரு, செய்தேன், பாதி வந்தாச்சு, ஒரு சில காரியத்தை செய்துட்டு, ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதா ஒரு தடை வருது அல்லது குழப்பம் வருதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம், அல்லது அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு பேதுரு அதை தான் செய்யறார். இயேசுவே, நீரே ஆனால் என்னை கடலில் நடக்கும்படி எனக்கு உத்தரவு கொடுன்னு கேட்டான். நீ இறங்கி வான்னு சொல்றாரு. அவன் இறங்கி நடந்து போறான். போயிட்டே இருக்கையில பாதி தூரத்தை அமிழ்ந்து போனான்னு சொல்லுது. சூழ்நிலையை பார்த்தோன்னு அமிழ்ந்து போனான். பல நேரம் சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து போனவர்கள் உண்டு. ஆனால் அதுல அவன் செய்த இன்னொரு விஷயம் இருக்கு. ஐயரே, அமிழ்ந்து போகிறேனே, கையை நீட்டான். அவர் உடனே அவன் கையை பிடிச்சாருன்னு சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாசத்தின் தளர்ச்சி அடையும் பொழுது நாம் செய்ய வேண்டியது தேவனை பார்த்தல்.
அல்லேலூயா. இப்ப இந்த தேவனை பார்க்கிறதற்கு உதவி செய்கிற வேலையாட்களாக, உதவி செய்கிற பண்ணையாட்களாக தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நான் விசுவாசத்தின் தளர்ச்சி அடையும் பொழுது, பிரச்சனை சுத்திலும் நெருக்குது, நானே ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படியே நின்றாதீங்க. தனியா ஜெபிக்கிறது நல்லதுங்க, நான் மறுக்கல. பட் உங்க விசுவாசத்துல ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது, விசுவாச சோதனையில் அகப்பட்டிருக்கும் பொழுது, நான் தனியா ஜெபிக்கிறேன்னு மாட்டிக்கிடாதீங்க. நான் சொல்றது பிடிபடும் நினைக்கிறேன். அப்ப என்ன பிரதர் செய்யணும்? நம்மை நடத்துகிற ஊழியர்களிடத்தில் தொடர்பு கொண்டு, பிரதர் அல்லது பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள், ஐயா எனக்காக ஜெபியுங்கள், இந்த மாதிரி ஒரு காரியம், இது நான் பலப்படும் வரைக்கும் நடந்து கொள்ள வேண்டும். பலப்பட்ட பின்பு தனி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அந்த தனி ஜெபமும் பரிசுத்த ஆவியில் ஜெபித்தலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் நான் ஜெபிக்காவிடல், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நான் ஜெபிக்காவிடல், அது பிரயோஜனமற்ற ஒரு ஜெபமாக அது மாறிவிடும். என் அன்புக்குரிய என் சகோதரனே, சகோதரியே, சற்று நிதானித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஜெபத்தின் அனுபவத்தில் இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திலே ஏதோ ஒரு தொய்வு இருக்கலாம். அந்த தொய்வுக்கு காரணம் நாம் வாசித்த அந்த விசுவாசம் சரியில்லாததனால் இருக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க முடியவில்லை. நானும் ஜெபிக்க வருகிறேன், அமருகிறேன், கொஞ்ச நேரம் என்னால முடிஞ்ச ஜெபத்தை செய்யறேன். அப்படி செய்யும் பொழுது ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுறேன். தனியா ஜெபம்னா, பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் ஜெபித்தால் ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியும். பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு ஜெபித்து பாருங்கள், பல மணி நேரம் ஜெபம் கூட சில மணித்துளிகள் போல் தெரியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பல மணி நேரம் ஜெபித்திருக்கிறது கூட ஒரு களைப்பில்லாத ஒரு நிலைமையை தெரியும். That is the difference. அதுதான் வித்தியாசம். அப்பதான் அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறதற்கு எனக்கு அடிப்படையாயிருத்தல் விசுவாசம். அந்த விசுவாசம் எதன் மேல்? யார் மேல்? அந்த விசுவாசம் என் கர்த்தர். அதைத்தான் நாம் வாசித்தோம். எபிரேய ஆக்கியோன்ல என்ன வாசித்தோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? அவரை தேடுறவங்களுக்கு பலன் அளிக்கிறார்னு ஒருத்தர் நம்பணுங்க. அதைத்தான் எபிரேயர் 11:6 பார்க்கிறோம். அப்போ எனக்குள் விசுவாசத்தின் அவசியம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவனை தேடுறவன் முதல்ல அவர் இருக்கிறார்னு நம்பணும். இரண்டாவது, தம்மை தேடுகிறவர்கள், தம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார் என்று நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, அப்ப நான் தேடும் பொழுது எனக்கு நான் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது அவரை தேடும் பொழுது அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்று நான் நம்பாமல் இருப்பேனானால் அதுதான் விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வசனம் சொன்னார். ஆமென். இது இந்த பிணியாளி என்கிற இடத்தில் ஒருவேளை உங்களை குறித்தாக இருக்கலாம், அல்லது மற்றொருவரை குறித்தாகவும் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய நெருக்கடிக்காய் ஜெபிக்கிறதாயும் இருக்கலாம், அல்லது மற்றவர்களின் நெருக்கடிக்காய் ஜெபிக்கிறதாயும் இருக்கலாம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளை, பிணியாளிகளை, ஆமென்,
பிணியாளிகளை அது ரட்சிக்கிறது. விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். யார் மேல? இயேசு கிட்ட ஜெபிக்கிறேன், அவர் எனக்கு இதை செய்வார்னு நம்பணுங்க. ஆமென். இந்த வசனம் யாக்கோபு 5:15 இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அல்லேலூயா. யாக்கோபு 5:15 இதை வாசிக்கிறோம். அப்ப என்னுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்கிறதா? இந்த விசுவாசம்னா என்ன? அதைத்தான் இப்ப பார்த்தோம். ஆண்டவர் மேல சரியா இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான், பட் இருந்தாலும் சொல்றேன். சரியா? அதாவது மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் ஊழியக்காரரு. ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்தாராம் வீட்டில், ரொம்ப சோகம். அவருடைய மனைவி, அவங்க அந்த தேசத்துல கருப்பு உடை ட்ரெஸ் போட்டாங்கன்னா யாரோ இறந்து போனா போடுவாங்க. அவருடைய மனைவி கருப்பு உடை ட்ரெஸ் அடித்து கொண்டு வெளியேற முயன்றார்கள். அப்பொழுது யாருக்கு என்னாச்சு, யார் இறந்து போனா அப்படின்னு கேட்டாரா இவர் உட்கார்ந்திருந்த ஊழியக்காரர். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இயேசுதான் இறந்து போயிட்டாரு அப்படின்னாங்களாம். இயேசு இறந்துட்டாரே, அவர் இறந்தவர் இதுவரைக்கும் திரும்ப இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, முன்னாடி தான் மரித்தாரே, மரித்தேன் சதாக்காலையும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரே, அவரு திரும்ப மரித்து போக மாட்டாரே அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் எதுக்கு ரெண்டு ஏதோ பெரிய கப்பல் கலந்தது போல ரெண்டு கணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறார் தானே, அப்புறம் ஏன் அப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறத்துல இருந்தே அவருடைய ஊழியங்களையும் ஊழியத்தின் தன்மைகளிலேயும் பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்ததாக சரித்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இயேசு உயிரோடு இருக்கிறார் ஒருத்தர் நம்பினா கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவோடு உறவாட வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிற தெய்வம் இன்னார் என்று எனக்கு தெரியுமே, நான் விசுவாசித்திருக்கிற தெய்வம் இன்னார் என்று எனக்கு தெரியுமே. சரியா தெரிஞ்சதுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? சோகத்தோட உட்கார மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறதற்கு எனக்கு என் இயேசு ஜீவிக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் உண்டாயிருந்தால் போதும். அப்பொழுது எனக்குள் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அந்த ஜெபம் என்னுடைய சோகங்களை, என்னுடைய நெருக்கங்களை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய துக்கங்களை மாற்றி போடும். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் அவைகளை கர்த்தர் கிருபையாய் ரட்சித்து உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காய் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் அந்த குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்த நல்லவராய் இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாய் இருக்க வேண்டியது உங்களுடைய விசுவாசம் மட்டுமே. ஹல்லேலூயா. என்னது? என்னுடைய விசுவாசம் மட்டும்தான் இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு நடக்கும். அல்லேலூயா. அப்ப நான் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் விசுவாசம் உங்க மேல, நீர் உயிரோடு இருக்கிறீங்கிறது மேல நான் அதிகமா நம்பிக்கை வைக்கட்டும்பா. அல்லேலூயா. ஆமென். நாம் வாசித்த யூதா 20வது வசனம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், ஆமென், உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஆமென், விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்துதல். இந்த விசுவாசம் என்பது எதன் மேல் என்று நான் இப்பொழுது காட்டினேன். எவ்வளவு நேரம் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசுவை நான் நம்புறேன். இயேசுவை நம்புறதுனால அந்த விசுவாசத்தின் மேல உறுதியா இருக்கிறேன். அந்த விசுவாசத்தினால நான் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறேன்.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை, நான் ஒரு முறை, அதாவது பாசிபிளி இது 2013 நடந்த சம்பவம், 12 அல்லது 13. அந்த நாட்களில் ஹைதராபாத் பட்டணத்தில் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டது ஒரு காலம். அந்த நாட்களில் நாங்கள் இருந்த ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்காக ஒவ்வொரு வாரமும் கூடி ஜெபிப்பது எங்களுடைய பழக்கம். சகோதரர்களாக நாங்கள் ஜெபிப்போம். எல்லா வாலிபர்கள், சிலர் திருமணமானவர், புதிதாய் திருமணமானவர்கள், சிலர் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள், இப்படி அநேகர் கூடி வந்துடுவாங்க. நாங்கள் சென்னையில் ஒரு சகோதரன் வீட்டில் வச்சு நாங்கள் ஜெபிப்போம். ஹைதராபாத்தில் ஒரு சகோதரன் வீட்டில் வச்சு நாங்கள் ஜெபிப்போம். இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து வருகிற ஜெப குறிப்புகளுக்காக சில விஷயத்தை ஜெபிப்போம். அந்த விரதத்தை கேட்டு ஒவ்வொரு வாரமும் அது எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டு அதுக்காக ஜெபிப்போம். கரெக்டாக அடுத்த வாரத்துக்குள்ள என்ன வந்துடும், இந்த மாதிரி வியாதி இருந்துச்சு சரியாயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு சரியாயிடுச்சு, இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே சபை இருந்துச்சு, அந்த சபையில் இந்த மாதிரி மாறிடுச்சு, நம்ம போன வாரம் ஜெபிச்சிருப்போம், அடுத்த வாரத்துக்குள்ள அது பதில் வரும். இப்படி வர 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 ஒரு எண்ணம் வந்துச்சு இருதயத்தில். என்ன தெரியுமா, நம்ம ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. ஏன், அந்த அந்த ஜெப குழுவை நடத்தினது நான். அந்த குழுவை ஆண்டவர் கிருபையில் என்னை நடத்த வைத்தார். அந்த குழுக்களை நடத்தினேன். அப்போ ஜெபிக்கும் பொழுது இப்படி அந்த ஒரு காரியம், இதுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போன்னு ஒருங்கிணைஞ்சி ஒருமனப்பட்டு, உண்மையிலே ரொம்ப அற்புதமான காலம் அது. அழகாக ஒருமனப்பட்டு, இப்போ நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுமா, அந்த மாதிரி அழகாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு குழு, ஒருமனப்பட்டு அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் இந்த மாதிரி நிறைய மாற்றம் வந்துச்சு. அப்போ ஒரு நாள் எனக்குள்ள இருதயத்தில், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்குறாரியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்படியே லேசாக வந்துச்சு. உடனே ஒரு 2 நாளாக அந்த சமயத்தில் நான் ஒரு வசனத்துக்குள்ள தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னதுன்னா, யோவான் புத்தகத்தில் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களை தியானிக்கும் பொழுது அங்கே திருத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பிதாவின் சித்தத்தையே குமாரன் செய்கிறார், குமாரனிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் குமாரனிலிருந்து எடுத்து எம்புகிறார் என்று ஒரு வெளிப்பாடு. அந்த அதை படிக்க ஒரு விஷயம் புரிஞ்சு. அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் ஜெபிப்போம். இந்த வியாழக்கிழமை காலையில் வரும்போது இந்த எண்ணங்கள்லாம் வருது. சாயங்காலம், அந்த காலையில் தான் அந்த புத்தகத்தெல்லாம் வாசித்திருக்கிறேன் வேதத்தை. சாயங்காலம் அந்த ஜெபத்துக்காய் கிளம்பி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இப்படி கீழூடி இறங்கி அப்படி சுற்றி மேலே ஏறணும். அப்படி அந்த ஒரு வழி அப்படி இறங்கி அப்படி மேலே ஏறுறேன். பைக்கில் ஏறும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார் தெரியுமா, நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறாய் என்று விசுவாசிக்கிறாயா என்றார். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு யோசனை. ஆமா ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் கேட்டாரு, ஆவியானவர் உனக்கு எங்கே இருந்து இவைகளை கொடுக்கிறார் என்று கேட்டார். அப்போ ஆண்டவரே, ஆவியானவர் இயேசுவினிடத்திலிருந்து அதை எடுக்கிறார். இயேசு யாரிடத்திலிருந்து எடுக்கிறார்? இயேசு பிதாவினிடத்திலிருந்து எடுக்கிறார். ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தையே குமாரன் செய்கிறார். குமாரனிலிருந்து என்னிடத்திலிருந்து அப்படி எடுத்து உங்களுக்கு எம்புவார் அப்படின்னு சொல்லி அங்கே ஆவியானவர் பத்தி எழுதியிருக்கு. அப்போ ஜெப குறிப்பு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டார். ஜெபங்கள் செய்கிறதுக்கு எங்க இருந்து வந்துச்சு? யோவான்ல இப்படி எழுதியிருக்கு, நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிற அடிப்படையில் வார்த்தைகள் இருக்கு. உடனே ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, நான் கேட்டதுனால இல்லை, பரிசுத்த ஆவிக்குள் ஒருவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ சித்தத்தின்படி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் என்பதை எனக்கு உணர்த்துவிக்கும்படியாக தேவன் எனக்கு பயிற்சி கொடுத்த, படிப்பித்து கொடுத்த ஒரு காரியமாக அது இருந்தது. ஹல்லேலூயா. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஒரு நாளும் ஜெபம் பதில் பெற்று வரும் பொழுது அந்த ஜெபத்துக்குரிய பதிலை நான் மெச்சிக்கொள்ளுகிறவனாய் அல்ல, அது என்னால் உண்டாயிற்று என்று எண்ணுகிறவனாக அல்ல. ஆண்டவரே, இது கர்த்தரால் கிடைத்த ஒரு காரியம்,
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று நான் சொல்லட்டும் என்று சொல்லி நான் அதை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவிக்குள் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியமாக இருக்கிறது. அதை அவர்கள் செயல்படுத்தும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க அது ஏதுவாய் இருக்கிறது. தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அது ஏதுவாய் மாறுகிறது. இதுல நம்மளை மெச்சி உயர்த்தி கொள்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த காரியத்தை இந்நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையில சொல்றேன். அவருடைய பலிபீடத்தில் நான் என்ன சொல்றேன், இதுவரைக்கும் அதை காத்துக்கொள்ள எனக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, சற்று கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நீங்க உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னா என்ன சொல்லுவீங்க? அல்லது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறேன் என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிப்பீங்கன்னா நீங்க அதை எப்படி அணுகுமுறையிலே உங்களுடைய அணுகுமுறையை சரியாக வைத்திருக்கிறீர்களா? சற்று நிதானித்து பாருங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப நாட்களில் கர்த்தரை நடத்தி வந்த பாதைகளில் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த இந்த காரியம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அதனால எனக்கு இது தெரியும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஒருத்தர் ஜெபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படும். அவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினால கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதே சமயத்துல அந்த ஜெபத்தை நான் தான் பண்ணினேன், எனக்கு தான் வெற்றின்றது அல்ல, என்னை வெற்றி பெற வைத்தவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் என்றும் என்றென்றும் என்னாலும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. சொல்ல பிடிபடும் நினைக்கிறேன். அன்பு பிள்ளைகளை, கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைய, நான் அது நாள் முதல் கொண்டு ஒரு நாள் கூட ஆண்டவர் அறிவார், ஆண்டவர் அறிவார். யாராவது என்னை வந்து பிரதர் சரியாயிட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, இதோடு நான் முடிச்சிடும். கர்த்தர் அறிவார். அது இங்க வந்து யார் சொன்னாலும் சரி, அல்லது அங்க நான் பார்க்கும்போது யார் சொன்னாலும் சரி. என் அன்பு பிள்ளைகளை, நிதானித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆசீர்வதிப்பவர் அவர். விசுவாசத்தோடு செய்யும் போது அதற்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. அது நடந்ததுனால அல்லது நடக்கிறதுனால பெருமை பாராட்டுதல ஒரு நாள் நமக்குள்ள வந்துடக்கூடாது, ஒரு நாள் வந்துடக்கூடாது, ஒரு நாள் அந்த பெருமை நமக்குள்ள உண்டாயிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் அட்டுக்குட்டியானவருக்கே, அவருக்கே நான் செலுத்துகிறேன் துதியை, ஸ்தோத்திரத்தை. பிதாவே, நீர்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை இப்படி ஜெபிக்க வைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. இது நாம் தேவனை கனம் பண்ணுதல், தேவனை உயர்த்துதல். இப்படி செய்யும் பொழுது தேவனது ஆசீர்வதிப்பார், தேவனது கிருபையா இருப்பார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இப்போ சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஒரு விஷயத்தை ஞாபகம், இன்னைக்கு ஆண்டவர் பேசினதுல இருந்து ஒரே காரியம் தான், அவரை விசுவாசிச்சு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க நீங்க போங்க. அது போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ரிபரஹந்தரா துதியுமக்கே கனமுமக்கே ஒருவருக்கே, துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் வெறுக்காதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர்,
பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அப்பா பிதாவே, அங்க கேட்ட சத்திய வசனத்தின்படி இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி உங்க மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாம கரெக்டா ஜெபிக்கவும், அந்த ஜெபம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சு ஜெபிக்கவும், அந்த ஆவியானவர் என்ன நடத்துறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ரெண்டாவது, அந்த ஜெபத்துக்கு பதில் வரும்போது அந்த ஜெபத்தை குறித்து நான் மேன்மையா ஆண்டவர் உயர்த்தணும். ஏன் வார்த்தையை கேட்டாருங்கன்றதை விட எங்க அப்பா என் வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எம்மாத்திரம், அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாகட்டும்னு சொல்லட்டும். அப்படி தாழ்மையின் சிந்தை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபையை தார், புதுபலனை தந்து வழி நடத்தும். எல்லா தடைகளை விலக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து கிருபையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.